வாழ்வு மலரட்டும் என்கின்ற இந்த இனிய நூலை வெளியிடுகிற போது அதை பெற்றுக்கொண்ட பெரு மதிப்பிற்குரிய மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, இந்த நூலை எழுதி இந்த அரங்கத்தில் இளைஞர்களை குவித்து வெளியிடுவதற்கான ஏற்பாடுகளை செய்த பேராசிரியர் முனைவர் அப்துல் காதர் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கின்ற சத்தியம் தொலைக்காட்சியினுடைய தலைமை நிர்வாகி அன்பிற்குரிய நண்பர் திரு ஷியாம் அவர்களே, செண்டு கல்லூரியினுடைய இயக்குனர் திரு இஸ்ரா சேட் அவர்களே, பர்வீன் பயண நிறுவனத்தினுடைய உரிமையாளர் முகமது அஃப்சல் அவர்களே, இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற திரு கமாலுதீன் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கின்ற சாதனையாளர்களே, சாதனை புரிய போகிறவர்களே, சாதனையாளர்களை காண்பதற்காக வந்திருக்கிறவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் சில நேரங்களில் தாய் தன்னுடைய குழந்தையை உச்சி முகர்கிற போது கண்ணே மணியே என்று கொஞ்சுவதையெல்லாம் நாம் உண்மையிலேயே கண்ணென்றும் மணியென்றும் எடுத்துக்கொள்ள முடியாதோ, அதைப்போல ஒரு தாயின் நிகழ்வோடு என்னை பற்றிய சில உயர்ந்த சொற்களை மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அவருடைய எளிமைக்கு அது சான்று. அவர் சொன்ன சொற்களுக்கு ஏற்ப வாழ்வில் ஏதேனும் ஒரு நாள் நான் தகுதி பெற்று விடுவேன் என்பதை மட்டும் அவருக்கு உறுதிமொழியாக கூற விரும்புகிறேன். நீதியரசர் அவர்களை பற்றி இங்கே தொகுப்புரை பேர் என்கிற பெயரில் சிறப்புரையே நடத்தி கொண்டிருக்கின்ற ஹரிபாலகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய தீர்ப்பை பற்றி சொன்னார்கள். நீதிபதிகளுடைய தீர்ப்பை எந்த மன்றத்திலும் விமர்சிக்கக்கூடாது, அதை புகழ்ந்து உரைப்பது கூட ஒரு வகையான சிலாகித்தல். ஆனால் அவருடைய சொந்த வாழ்க்கையை பற்றி நான் அறிவேன். அவர் நடைபயிலுகிற போது தன்னுடைய பையிலே ரூபாய் நோட்டுகளை வைத்திருப்பார். அவர் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாலும் கொடுத்து மகிழ்வதில் மகிழ்ச்சி உடையவர். யாசகர்களை காண்கிறவர் போதெல்லாம் அவர்களுக்கு பணத்தை கொடுத்து கொண்டே நடைபயிற்சி செய்பவர். ஒருவேளை ஒரு யாசகர் ஒரு நாள் வரவில்லை என்றால் அதற்கான தொகையையும் அடுத்த நாள் கொடுக்கிற பெருமை பெற்றவர் என்பதுதான் அவருடைய பதவியை காட்டிலும் பண்பிலே உயர்த்தி பிடிக்கிற ஒரு குணம் என்பதை மாண்புமிகு நீதியரசர் திரு நாகமுத்து அவர்கள் கூற நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சிலவற்றை அவர்களே சொன்னால் அதில் பெருமை இல்லை, அவர்கள் இல்லாத போது யாராவது சொன்னால்தான் பெருமை என்பதால் சிலவற்றை சொல்லிவிட்டு சொல்லாதவற்றை அவர் இல்லாத நேரத்தில் சொல்லலாம் என்று கருதுகிறேன். பேராசிரியர் முனைவர் அப்துல் காதர் அவர்களை நான் சந்தித்தது ஓர் அமாவாசை அன்று. அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கும் என்ன சம்பந்தம் என்றால், அமாவாசைக்கு பிறகு பிறை பார்த்துதானே பெருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. அமாவாசை அன்று சந்தித்தாலும் அவர் பலருடைய வாழ்க்கையில் பௌர்ணமியை ஏற்படுத்தியவர். அதனால் இந்த நூல் வெளியீட்டு விழாவும் ஒரு பௌர்ணமியில் நடக்கிறது. அவர் வாழ்வு மலரட்டும் என்கின்ற ஓர் அற்புதமான நூலை இந்தியாவில் இருக்கின்ற பல சாதனை படைத்தவர்களுடைய வரலாற்றை சுருக்கமாக தேடிப்பிடித்து இவர்களெல்லாம் சாதித்திருக்கிறார்கள், நீங்கள் ஏன் சாதிக்கக்கூடாது என்கிற அடிப்படையில் தொகுத்து கொடுத்ததை இந்த நூல்குடில் பதிப்பகத்தை சார்ந்த திரு மெய்யப்பன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதனால் இன்று நமக்கு ஓர் அரிய நூல் கிடைத்திருக்கிறது. இந்த நூலிலே 20 பேரை, அவர்கள் இளைஞர்கள் என்று சொல்லலாம், ஏனென்றால் இளமைக்கான இலக்கணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. WHO என்கிற நிறுவனம் 65 வயது வரை இருக்கிறவர்களை இளைஞர்கள் என்று கூறியிருக்கிறது. எனவே இந்த அரங்கத்தில் இருக்கிற அத்தனை பேருமே இளைஞர்கள் என்று தங்களை கருதி கொள்ளலாம். ஒரு காலத்தில் வாழ்க்கை வரம்பு குறைவாக இருந்தது. 40 வயது பெரியவர் என்றும் 60 வயது முதியவர் என்றும் சொல்வார்கள்.
ஆனால் இன்று 80 வயதானவர்களை கூட முதியவர்கள் என்று சொன்னால் அவர்கள் கோபித்துக் கொள்கிறார்கள். WH நிறுவனம் என்பது யாரும் முதியவர் இல்லை, 100க்கு மேற்பட்டவர்கள் கூட அனுபவம் பெற்ற குடிமக்கள் என்று குறிப்பிடுகிறது. எனவே இதிலே ஒரு 20 இளைஞர்களை அவர் தேடி பிடித்து தொகுத்து கொடுத்திருக்கிறார். அந்த இளைஞர்கள் நீதியரசர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல லக்ஷ்மி அகர்வால் என்கிற ஒரு பெண்மணி, அருண்மொழிவர்மன், அப்துல் நாசர், திவ்யா, ஸ்ரீபு, மீரா சோப்ரியா, புவனேஸ்வரி, ஷில்பா ராகவன், ராஜேஷ், இன்ஸ்பைரிங் இளங்கோ, இஸ்ரேல் ஜெபராஜ், விலாசினி, சரண்யா, யாஸ்மின் ஜவஹர், நூர் ஜலீலா, திரு ஜெயராஜ் அவர்கள் என்று 20 பேரை அவர் எடுத்து தொகுத்து கொடுத்திருக்கிறார். இவர்கள் அத்தனை பேருமே மலர் மெத்தைகளிலே படுத்து இந்த சாதனைகளை செய்யவில்லை, முட்களின் மீது நடந்து வந்து இந்த சாதனையை செய்திருக்கிறார்கள். நீதியரசர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல அழகாக பிறந்த ஒரு பெண்ணை முன்னாளால் என்பவர் அழகாக இருக்கிறது என்பதால் மகாலட்சுமி போல இருக்கிறது என்று நம் ஊரிலே சொல்வார்கள். ஏதோ இவர்கள் மகாலட்சுமியை பார்த்து கொண்டு வந்ததைப் போல. ஆனால் அந்த முன்னாளால் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு லக்ஷ்மி என்று பெயரிடுகிறார். அழகான பெண். அழகாக இருப்பது கூட சமயத்திலே குற்றமாகிவிடுகிற சமூகத்தில் சில நேரங்களில் நாம் வாழ்கிறோம். அந்த பெண்ணை ஒருவன் நேசிக்கிறான், நேசிப்பதில் தவறில்லை. ஆனால் மற்றவர்களும் நேசிக்க வேண்டும் என்று விரும்புவதுதான் தவறு. அவன் இந்த பெண்ணும் நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறான், ஆனால் அந்த பெண்ணோ அவனை விரும்பவில்லை. விரும்பாத காரணத்தால் ஒரு நாள் முகத்திலே அமிலத்தை தெளித்து விடுகிறான். நீதியரசர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல துடித்த அந்த பெண் துவண்டு விடவில்லை, எழுகிறாள். தன்னுடைய முகம் சிதைந்தாலும் நம்பிக்கையோடு ஸ்டாப் ஆசிட் அட்டாக்ஸ் என்கிற ஒரு அமைப்பை ஆரம்பித்து நடத்துகிறார். அங்கேதான் அலோக் தீக்ஷித் என்கிற இளைஞனை சந்திக்கிறார். அவரும் இதற்காக பாடுபடுபவர். இருவரும் இணைகிறார்கள். தைரியமான பெண்மணி என்கிற விருதை பெற்றவர். உலகத்தில் இருக்கிற பல நிறுவனங்கள் அவருக்கு விருது கொடுத்து கௌரவித்திருக்கிறது. அப்படி ஒரு மகத்தான சாதனையை அமிலம் முகத்திலே பட்டு உடல் முழுவதும் எரிந்தாலும் நான் வாழ்ந்து தீருவேன், வாழ்ந்து காட்டுவேன், என்னைப் போல பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் நான் வெளிச்சத்தை தருவேன் என்ற அந்த பெண்மணி வைராகியத்தோடு சாதித்தது தான் இந்த புத்தகத்திலே முதலாவதாக அவர் இடம்பெற்றிருப்பதற்கான ரகசியம். அருண்மொழிவர்மன் என்கிற ஓர் இளைஞர். அவர் 12ஆம் வகுப்பு வரைதான் படிக்கிறார். ஏனென்றால் குடும்ப சூழல். ஒரு நாள் கீதாஞ்சலி என்கிற ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஒரு புத்தகத்தை வாசிக்கிறார். அற்புதமான புத்தகம் அது, நோபல் பரிசு பெற்றது. WB Yeats அந்த புத்தகத்தை வாசித்துவிட்டு அசந்து போகிறார். தாகூரைப் போல எங்களால் எழுத முடியாது என்று குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட அற்புதமான புத்தகத்தை பார்த்ததும் நானும் ஆங்கிலத்திலே எழுத வேண்டும் என்கிற ஆசை பிறக்கிறது. நிறைய நூல்களை படிக்கிறார். ஆங்கிலத்தை அவராகவே கற்றுக்கொள்கிறார். ஆங்கிலத்தில் ஒரு நூலை எழுதுகிறார். அதை பார்த்து பாராட்டி கருணாவனுடைய பிரதமர் அழைத்து அவரை பாராட்டுகிறார். அவர்தான் அருண்மொழிவர்மன். தொடக்கத்திலே ஆங்கிலம் வராவிட்டாலும் நாம் முயற்சியால் எந்த மொழியாக இருந்தாலும் கற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு ஓர் உதாரணமாக இருக்கிறவர் அவர். ஷில்பா ராகவன் என்கிறவர் இங்கே வந்திருக்கிறார். அவர் மற்றவர்களெல்லாம் பொறியியலையும் மருத்துவத்தையும் எடுத்து படிக்கிற போது நான் உளவியலை எடுத்து படிப்பேன் என்று உளவியலை படிக்கிறார், ஆர்வமாக படிக்கிறார். அப்போது அவருக்கு விலங்குகளை கொண்டு மனிதர்களுடைய மனப்பிறழ்வுகளுக்கு மருத்துவம் காண முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. அனிமல் அசிஸ்டட் தெரப்பி என்கிற ஒரு முறையை ஆரம்பித்து அவர் அதை செயல்படுத்தி அதன் மூலம் பலருடைய பிரச்சனைகளை தீர்க்கிறார். டெஸ்மண்ட் மாரிஸ் என்பவர் நம்முடைய மனநிலைக்கு ஏற்ப நாம் விலங்குகளை நேசிக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார். ஒரு சின்ன குழந்தை பெரிய விலங்குகளை விரும்பும். ஏனென்றால் அந்த விலங்குகளை தாயின் வடிவமாக பார்க்கும்.
கொஞ்சம் வளர்ந்த பிறகு அந்த குழந்தை சின்ன விலங்குகளை விரும்பும். ஏனென்றால் அந்த விலங்குகள் தான் சொன்னதற்கு கட்டுப்படும் என்று. 15 வயது ஆனால் எந்த விலங்கையும் விரும்ப மாட்டார்கள். எதிர்ப்பால் இருப்பவர்களைத்தான் விரும்புவார்கள். பிறகு திருமணமான பிறகு குழந்தைகளை வளர்ப்பதற்கே பொழுது போய்விடும். ஒருவேளை குழந்தை இல்லாமல் இருந்தால் அவர்கள் விலங்குகளை வளர்ப்பார்கள். ஏனென்றால் அது சைல்டு சப்ஸ்டிடியூட் என்று பெயர். முதியவர்களாகிற போது தங்களைப் போலவே கவனிப்பாரற்று இருக்கக்கூடிய விலங்குகளை எடுத்து பாதுகாப்பது மனிதனுடைய குணாதிசயம், அவர்கள் மனநிலை என்று அவர் குறிப்பிடுகிறார். அந்த முறையை பயன்படுத்தி பலருடைய மனப்பிறழ்வுகளுக்கெல்லாம் ஷில்பா ராகவன் அவர்கள் மருத்துவம் பார்த்து வருகிறார். ஜானி என்கிற ஒரு தெருநாயை அவர் எடுத்து வளர்த்தார். அந்த தெருநாய் நல்ல முறையில் வளர்ந்து அவருடைய சிகிச்சை முறைக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டேன். அப்துல் நாசர் என்பவர் 5வது வயதிலேயே தந்தையை இழந்து விடுகிறார். 6 பேர் உடன் பிறந்தவர். தாய் வீட்டு வேலைகள் எல்லாம் செய்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுகிறார். அவர் ஆதரவற்றோர் விடுதியில் 17 ஆண்டுகள் இருந்து படிக்கிறார். அப்போது ஒரு துறை ஆட்சியர், அந்த தலச்சேரியை சார்ந்தவர், அவர் ஒரு நாள் அந்த விடுதியிலே உரையாற்றுகிறார். அவர் உரையை கேட்டதும் நானும் இந்திய ஆட்சி படிக்க வர வேண்டும் என்று அப்துல் நாசர் விரும்புகிறார். முயன்று படிக்கிறார். வழிகாட்டலும் கிடைக்கிறது. அவர் துணை ஆட்சியராக பணியேற்கிறார். பிறகு இப்போது கொல்லம் மாவட்டத்தினுடைய ஆட்சியராக பணிபுரிந்து சாதனை படைத்திருக்கிறார். ஜெயராஜ் என்பவர், அவர் செங்கல்பட்டிலே இருப்பவர். அவருக்கு திடீரென மரங்களை எல்லாம் வளர்க்க வேண்டும் என்கிற ஆசை வருகிறது. பசுமை இயக்கம் ஒன்றை ஏற்படுத்துகிறார். இணையத்திலே அதை பற்றி பதிவு செய்கிறார். சுற்றுச்சூழலை பற்றிய விழிப்புணர்வை எல்லாம் ஏற்படுத்துகிறார். 50,000க்கும் மேற்பட்ட மரங்களை நட்டு பாதுகாத்து வருகிறார். அதனால் இங்கே ஜெயராஜ் அவர்கள் இருக்கிறார். அடுத்ததாக திவ்யா என்பவர், அவர் ஒரு பள்ளிக்கூடத்திலே சேர்ந்து படிக்கிறார். பள்ளிக்கூடத்திலே கழிவறை இல்லை. அதுவே அவருக்கு மிகப்பெரிய இம்சையாக இருக்கிறது. அதற்கு பிறகு ஒரு நாள் ஆசிரியரும் அவரை வைது விடுகிறார். அதனால் மனம் தளர்ந்து போகிறார். மனம் தளர்ந்து போனாலும் அவர் கவலைப்படாமல் வீட்டிற்கு வந்தவர் எப்படியாவது தன்னை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். உறவினர்கள் கேலி பேசுகிறார்கள். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நம்பிக்கையோடு அவர் முயன்று ஒரு செய்தி வாசிப்பாளராக ஜொலிக்கிறார். அதுதான் திவ்யா என்பவருடைய சிறப்பு. அடுத்ததாக யாஸ்மின் ஜவஹர் என்பவர், அவருக்கு 2 கால்கள் நடக்க முடியாமல் இருக்கின்றன. அவரை பள்ளிக்கூடத்திலே சேர்க்கிறார்கள். ஸ்பிரிங்ஃபீல்ட் என்கிற ஒரு பள்ளிக்கூடத்திலே அவரை சேர்க்கிறார்கள். அங்கே சங்கர்லால் என்கிற ஒரு தலைமை ஆசிரியர் மிகவும் அனுசரணையாக அவர் நடப்பதற்கு உதவி செய்கிறார். அந்த சங்கர்லாலை யாஸ்மின் ஜவஹர் அவர்கள் அப்பா என்று அழைக்கிறார். அதற்கு பிறகு அவர் வெளியே வந்து மக்கள் ஆட்டோ என்கிற ஒன்றை ஆரம்பித்து 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆட்டோக்களை இயக்குவதற்கு மூல காரணமாக இருந்து மிகப்பெரிய ஒரு சாதனையை அவர் படைத்திருக்கிறார். அதற்கு பிறகு ரிஷிகேசன் என்பவர் பிறக்கும்போது பார்வையோடு இருந்தவர். பார்வையோடு பிறக்கும்போது இருந்துவிட்டு பார்வை பறிபோவது என்பது பரிதாபமான ஒரு நிகழ்வு, வாழ்ந்து கெடுவதைப் போல. அந்த ரிஷிகேசன் அவர்கள் தூத்துக்குடியிலே ஒரு ரசாயன தொழிற்சாலையிலே வேலை செய்கிறார். விழிகள் போய்விட்டன. அதற்கு பிறகு அவர் தன்னம்பிக்கையை இழக்காமல் தன்னுடைய நினைவாற்றலை வளப்படுத்திக் கொள்வதற்கான பயிற்சிகளை எல்லாம் மேற்கொண்டு 8 லட்சம் பேருக்கு இதுவரை பயிற்சி அளித்து அவர் சாதனையை புரிந்திருக்கிறார். மீரா சோப்ரியா என்பவர் தன்னுடைய சிறு வயதில் சில காரணங்களாக மனமுறிவு ஏற்பட்டாலும் தன்னுடைய குழந்தைகளை வளர்ப்பதற்கு அவர் மழலையர் பள்ளி ஒன்றில் சேர்கிறார். பிறகு படிப்படியாக தன்னுடைய தன்னம்பிக்கையால் PVR சினிமா என்கிற ஒரு நிறுவனத்தினுடைய விற்பனை பிரிவின் தலைமை நிர்வாகியாக பணியேற்கிறார். இதுவல்ல அவருடைய பெருமை. 2 முதியோர் இல்லங்களுக்கு சென்று ஆறுதல் சொல்வது, அவர்களுக்கு நம்பிக்கை தருவது என்பதை தன்னுடைய பொழுதாக்கமாக கொண்டவர். 2 முதிய பெண்களை அழைத்து வந்து இன்னும் வீட்டிலே வைத்து அவர் பராமரித்து கொண்டிருக்கிறார். இருவருடைய பெயரும் லக்ஷ்மி தான். ஒருவர் சின்ன லக்ஷ்மி, இன்னொருவர் பெரிய லக்ஷ்மி. வழியிலே ஒரு விபத்திலே இருந்தவரை கொண்டு போய் மருத்துவமனையிலே சேர்த்து அவர் உயிர்ப்பிக்கும் வரை அங்கேயே இருந்துவிட்டு பொதுநலப் பணியை செய்து கொண்டிருக்கிறார். அதனால் அவருக்கு இங்கே நினைவு பரிசு வழங்கப்பட்டது. சக்திவேல் என்பவர், அவர்
ஒரு சின்ன டிஃபன் கடை ஒன்றை ஆரம்பிக்கிறார். அதற்கு பிறகு ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார். பிறகு படிப்படியாக வளர்கிறார். 3000 பேருக்கு வேலை வாய்ப்பை தருகிறார். அதுவல்ல அவருடைய பெருமை, 20,000 பேருக்கு இரத்த தானம் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை அவர் செய்திருக்கிறார். அதுதான் அவருடைய சிறப்பு. நூர் ஜலீலா என்கிற பெண் பிறக்கிற போது 2 கைகளும் இல்லை, 2 கால்களும் இல்லை. செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு நடைபயில்கிறார். பெற்றோரே உலகமாக இருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவரும் பல்வேறு விதமான சமூக பணிகளிலே ஈடுபட்டு தன்னை வளர்த்து கொள்கிறார். ஸ்ரீபு என்பவர் இங்கே வந்திருக்கிறார். அவர் ஒரு கட்டடக்கலை நிபுணர். அவருடைய கட்டடக்கலை என்பது பாரம்பரிய முறையை கொண்டு கட்டடங்களை வடிவமைப்பது. நம் ஊரிலேயே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பே இல்லாத பொருட்களை கொண்டு அவர் கட்டடங்களை கட்டித்தருகிறார். அவை குளிர்காலத்தில் கதகதப்பாகவும் வெயில் காலத்தில் குளிர்ச்சியாகவும் இருக்கிற முறையில் அமைக்கப்பட்டு அவர் அந்த சிறப்பை பெற்றதனால் இங்கே அடைக்கப்பட்டிருக்கிறார். இன்ஸ்பைரிங் இளங்கோ என்பவர் விடிகளை இழந்தவர். பிறவியிலேயே விடிகள் இல்லை. அவருக்கு ஆங்கிலம் வராது. 9ஆம் வகுப்பு படிக்கிற போது மாணவர்கள் கேலி செய்கிறார்கள். அதற்கு பிறகு அவராகவே முயன்று ஆங்கிலத்தை படித்து நிபுணராக ஆகி அதற்கு பிறகு ஏஸ் பெனாசியா ஃபவுண்டேஷன் என்கிற ஒன்றை தொடங்கி இன்று பலருக்கும் ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறார். அவரோடு நான் ஒரு மேடையிலே கலந்து கொண்டிருக்கிறேன். அற்புதமாக ஆங்கிலத்தில் அவர் பேசுவார். அடுத்ததாக இஸ்ரேல் ஜபசிங் என்பவர், முதலிலே அவருக்கு IPS கிடைக்கிறது, சேர முடியவில்லை. இதயத்திலே பிரச்சனை என்று சொல்லி அவரை சேர விடாமல் செய்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு அவர் மறுபடியும் எழுதி IAS அதிகாரியாக மாறுகிறார். பிறகு அவர் அதையும் விட்டுவிட்டு இப்போது வழிகாட்டுதலை செய்கிறார். என்னை பொறுத்தவரை அவர் அந்த பணியிலேயே தொடர்ந்திருக்க வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் வழிகாட்டுவதற்கான காலத்தை நமக்கு இயற்கை கொடுக்கும். அதுவரை பொறுத்து தான் அரும்பாடுபட்டு பெற்ற பணியை தக்க வைத்து கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதை போல சரண்யா என்கிற ஒரு பெண்மணி, அவரும் ஒரு விளம்பர நிறுவனத்தை அரும்பாடுபட்டு ஆரம்பித்தவர். இன்னொருவர் விலாசினி என்பவர். அவர் 95 படங்களில் டப்பிங் ஆர்டிஸ்டாக பணியாற்றியவர். விஜய் சேதுபதி பற்றியும் இதிலே எழுதப்பட்டிருக்கிறது. புவனேஸ்வரி என்பவர் இங்கே வந்திருக்கிறார். அவர் வேடசந்தூரை சார்ந்தவர். அவர் முதுகலை ஆங்கிலம் படித்தவர். மாணவர்களுக்கு தொடக்க பள்ளியிலே சொல்லிக் கொடுக்கிறார். மற்றவர்களைப் போல சொல்லிக் கொடுக்காமல் இயற்கை சார்ந்து சொல்லிக் கொடுக்கிறார். எனக்கு நான் பார்த்த ஒரு ஆவணப்படம் நினைவுக்கு வருகிறது. கேரளாவிலே நடந்த சம்பவம் இது. ஒரு மலைவாழ் கிராமம். அங்கே 2 ஆசிரியர்கள் படிக்க செல்கிறார்கள். சென்றால் அந்த பள்ளிக்கூடத்தில் மாணவர்களே இல்லை. அதற்கு முன்பு ஆசிரியர்கள் வாரத்தில் ஒரு நாள் வருவார்கள், போய்விடுவார்கள். மாணவர்களே அங்கு இல்லை. இந்த சூழலில் இவர்கள் பார்த்து எப்படியாவது மாணவர்களை வர வைக்க வேண்டும் என்று வீடு வீடாக செல்கிறார்கள். அங்கே மாணவர்களை அழைக்கிறார்கள். 10 மாணவர்கள் இவர்கள் வற்புறுத்தலுக்காக அங்கே வருகிறார்கள். இவர்களோ அற்புதமாக பாடம் நடத்துகிறார்கள். பிறகு மலையை பற்றி சொல்லித் தருவது என்றால் மலை முகட்டுக்கு அழைத்து செல்கிறார்கள். மரங்களை பற்றி சொல்லித் தருவது என்றால் மரங்களின் நிழலில் அமர வைத்து சொல்லித் தருகிறார்கள். பழங்கால புராதான சின்னங்களை பற்றி சொல்லித்தர வேண்டும் என்றால் சிதிலமடைந்த புராதான சின்னங்களுக்கு அழைத்து சென்று சொல்லித் தருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் மாலை வேளையில் வீதி நாடகங்களை நடத்தி பெற்றோருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார்கள். பள்ளிக்கூடம் நிரம்பி வழிகிறது. அதை போல திருமதி புவனேஸ்வரி அவர்களும் பனைமரத்தை பற்றி சொல்லித்தர வேண்டும் என்றால் மாணவர்களை பனைமரத்திற்கே அழைத்து செல்லுகிறார். இப்படி அவர் மாணவர்களை இயற்கை சார்ந்து சொல்லிக் கொடுக்கிற காரணத்தால் அவருக்கு புதுமை ஆசிரியர் என்கிற விருதும் கிடைத்திருக்கிறது. இன்னொரு முக்கியமானது இதிலே ரேஷ்மா நிலோஃபர் என்கிற ஒரு பெண்மணி இந்தியாவின் முதல் கப்பல் பைலட் என்கிற பெருமையை பெற்றவர். தொடக்கத்திலே இவரால் வெற்றிகரமாக கப்பல்களை செலுத்த முடியுமா என்கிற சந்தேகம் வழக்கமாகவே ஆண்களுக்கு இருப்பதைப் போல இருந்தது. ஆனால் அதை மீறி அவர் சாதனைகள் செய்தவர். 180 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு கப்பலை, சீன கப்பலை அவர் செலுத்த முடியுமா என்று அவரிடம் சவால் விட்டபோது வெற்றிகரமாக செலுத்தியதோடு இந்தியாவின் சிறந்த பைலட் என்கிற பட்டத்தையும் அவர் பெற்றிருக்கிறார். இவர்களோடு சேர்ந்து ராஜேஷ் என்கிற ஓர் இளைஞருக்கும் இங்கே விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ராஜேஷ் திருமணமாகிறது. அவருடைய மனைவி விஜயலட்சுமி
திருமணம் முடிந்ததும் விஜயலட்சுமி அவர்கள் அந்த மாதம் வருகிற சம்பளத்தை பார்க்கிறார். சம்பள பட்டியலை பார்த்தால் மிகவும் குறைவாக இருக்கிறது. அவர் வாங்கிய கடன்களுக்காக அவையெல்லாம் பிடிக்கப்பட்டிருக்கின்றன. அவருக்கு அந்த மனைவிக்கு மிகுந்த அதிருப்தி. உடனே ஏன் இவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறீர்கள், குடும்பமே ஆகாத போது நீங்கள் கடன் வாங்குகிறீர்களே என்று கோபித்து கொள்கிறார். வா என்று அழைத்து கொண்டு போய் அவர் தான் சேர்த்து வைத்தவற்றை எல்லாம் காண்பிக்கிறார். அனைத்தும் மகாத்மா காந்தியடிகளை பற்றவை. மகாத்மா காந்தியடிகளை பற்றி உலக நாடுகள் வெளியிட்ட அத்தனை தபால் தலைகளையும் சேர்த்து வைத்திருக்கிறார். உலகத்தில் 70 நாடுகளில் சிலை வைத்த விவரங்களை எல்லாம் சேகரித்து வைத்திருக்கிறார். அவரை பற்றிய பல முக்கியமான தகவல்களை எல்லாம் இவர் சேகரித்து வைத்திருக்கிறார். அதை பார்த்ததும் உண்மையிலேயே நீங்கள் சேர்க்கிறவை பொக்கிஷங்கள் தான் என்று அவருடைய மனைவி திருப்தி அடைகிறார். ராஜேஷ் அவர்கள் மகாத்மா காந்தியடிகளுக்காக 1105 பேரை நம் மெரினா கடற்கரையில் மகாத்மா காந்தியடிகளைப் போலவே வேடமிட்டு ஊர்வலம் நடத்தியவர். 100 விவேகானந்தர் தேடிய இளைஞர்கள் என்று தமிழ்நாடு முழுவதும் 100 முக்கியமான சாதிக்கக்கூடிய ஆற்றல் படைத்த இளைஞர்களை அழைத்து அவர்களுடைய குறிப்புகளை எல்லாம் ஆவணப்படமாக தயாரித்து அவர்களை கௌரவப்படுத்தியவர். இன்று அவரும் வந்திருக்கிறார், திருமதி விஜயலட்சுமியும் வந்திருக்கிறார். அவரையும் இன்று நாம் பாராட்ட வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். இப்படி சாதனை புரிந்த 20 பேரை பற்றிய குறிப்புகளை இந்த புத்தகத்தில் முனைவர் அப்துல் காதர் அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். இதை தொகுத்ததோடு அவர் நிறுத்தி இருந்தால் இந்த புத்தகத்திற்கு ஓர் இலக்கியத்தன்மை கிடைத்திருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒவ்வொரு கட்டுரையிலும் தொடக்கத்திலும் இறுதியிலும் தன்னுடைய அனுபவங்களையும் சில சின்ன சின்ன கதைகளையும் கூறிக்கொண்டே இருக்கிறார். அவர் ஏற்கனவே இங்கே சொன்னதைப் போல இன்றைய இளைஞர்கள் கவலைகளை விரும்புவதில்லை, துயரங்களை விரும்புவது இல்லை, உழைப்பை விரும்புவதில்லை, அவர்கள் எப்படியாவது சுகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று தன்னுடைய முன்னுரையிலேயே குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்ததாக அவருடைய இந்த நூலிலே பல முக்கியமான சம்பவங்களை எல்லாம் சொல்லுகிறார், சில கதைகளை சொல்லுகிறார், எடுத்துக்காட்டுகளை சொல்கிறார். உதாரணமாக வெளியூரிலிருந்து வந்த ஒருவர் முல்லா நசிருதீனிடம் ஏதோ கேட்கிறார். முல்லா நசிருதீன் உடனே உரக்க, யாரெல்லாம் உழைக்காமலேயே சிரமப்படாமலேயே பணக்காரர்களாக விரும்புகிறீர்களோ வாருங்கள், என்னிடம் ஒரு ரகசியம் இருக்கிறது என்கிறார். அந்த செய்தி பரவி சிறிது நேரத்தில் நிறைய பேர் கூடிவிடுகிறார்கள். உடனே அவர் வெளியிலே இருந்து வந்தவரை பார்த்து சொல்கிறார், நீங்கள் கேள்விக்கு விடை கிடைத்து விட்டது. அவர் கேட்ட கேள்வி என்றால், உங்கள் ஊரில் எத்தனை பேர் முட்டாள்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் அந்த கேள்வி. யாரெல்லாம் உழைக்காமல் சிரமமில்லாமல் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருமே முட்டாள்கள் தான் என்கிற கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். இதை போல பல்வேறு விதமான சம்பவங்களை, எடுத்துக்காட்டுகளை, கதைகளை அவர் கூறியிருக்கிறார். எனக்கு இருக்கிற மகிழ்ச்சி எல்லாம் இந்த சாதனையாளர்களை அவர் தேடி பிடித்திருக்கிறார். இந்தியா முழுவதும் இருந்து சாதனை படித்தவர்களை அவர் இந்த நூலிலே தேடி கொடுத்திருப்பது என்பது மிகப்பெரிய சிறப்பு. இந்த வாழ்வு மலரட்டும் என்பது ஒரு தொகுதியோடு நிற்க வேண்டிய அவசியமில்லை. அவர் சந்திக்கிற எல்லா சாதனையாளர்களையுமே இப்படி எழுதி அவர்களுக்கு பெருமை சேர்ப்பது மட்டுமல்ல, இது ஒரு அங்கீகாரம். ஏனென்றால் நம்மை இந்த உலகம் அங்கீகரிக்கிறது என்பது மிகப்பெரிய திருப்தியை அளிக்கும். இந்த புத்தகம் அவர்களை பொறுத்தவரை ஒரு பார்வை அட்டையாகவும் இருக்கும். யாரையாவது பார்க்கிற போது அவர்கள் இந்த புத்தகத்தில் என்னை பற்றி எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இது ஒரு கௌரவமாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் மற்ற இளைஞர்களுக்கும் இது ஒரு பாடமாக இருக்கும். அந்த வகையில் ஓர் சிறப்பான நூலை இன்று நாம் வெளியிடுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இங்கே இந்த சனிக்கிழமை அன்று இத்தனை பேர் கூடி அவருக்கு பெருமை சேர்த்திருக்கிறீர்கள். மேடையிலே இருக்கிற அத்தனை பேரும் பல்வேறு துறைகளில் பல பங்களிப்பை செய்தவர்கள். அவர்களுடைய வருகையும் இந்த நூலுக்கு சிறப்பு சேர்க்கிறது. பேராசிரியர் முனைவர் அப்துல் காதர் அவர்கள் புத்தகம் எழுதுவதோடு நின்று விடுபவர் அல்ல. மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக வீட்டுக்கு ஒரு நூலகம் என்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதை மாணவரிடம் கொண்டு செல்பவர். அது மட்டுமில்லாமல் அவருடைய கல்லூரியிலேயே எத்தனையோ புத்தாக்கங்களை எல்லாம் செய்து புதிய புதிய சாதனங்களை பொறியியல் மாணவர்கள் கொண்டு வருவதற்கான ஊக்கத்தை அளித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் யாரோடு பழகுகிறீர்களோ அவர்களைப் போலவே ஆகிவிடுவீர்கள். உங்களுடைய குணநலன் நீங்கள் பழகுகிற 5 பேருடைய, நெருக்கமாக பழகுகிற 5 பேருடைய குணநலன்களை அப்படியே ஒத்திருக்கும் என்று
ஆக்கப்பூர்வமான மனவியல் கூறுகிறது. அதனால்தான் மாணவர்களோடு பழகுகிற காரணத்தால் அவர் இன்னும் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் இருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு